வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழ்நாட்டில் 2000 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறது JPL நிறுவனம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. திமுக முப்பெரும் விருது. மு.க.ஸ்டாலின் பெயரில் புதிய விருது அறிவிப்பு. கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் கொலை சம்பவம். போராட்டங்களை கைவிட்டு மருத்துவர்கள் இன்று மாலைக்குள் பணிக்கு திரும்ப வேண்டும். உச்சநீதிமன்றம் உத்தரவு. பராமரிப்பு பணிகள். கடற்கரை தாம்பரம் இடையே இரவு நேர மின்சார ரயில்கள் சேவையில் மாற்றம். தெற்கு ரயில்வே அறிவிப்பு. வியட்நாமில் பலத்த புயல் மழை. பலி எண்ணிக்கை 64ஆக உயர்வு. தமிழகத்தில் இன்று முதல் 6 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெயரில் புதிய விருது வழங்க உள்ளதாக திமுக தலைமை கழகம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து திமுக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், திராவிட முன்னேற்ற கழகம் தனது 75வது ஆண்டு பவள விழாவை கொண்டாடும் விதமாக திமுக முப்பெரும் விருது வழங்கும் விழாவில் நடப்பாண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெயரில் புதிய விருது வழங்க உள்ளதாக தெரிவித்துள்ளது. அதன்படி இந்த ஆண்டுக்கான மு.க.ஸ்டாலின் விருது தஞ்சை SS பழனி மாணிக்கத்திற்கு வழங்கப்படுவதாக அதில் கூறப்பட்டுள்ளது. பராமரிப்பு பணி காரணமாக கடற்கரை தாம்பரம் இடையே இரவு நேர மின்சார ரயில்கள் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சென்னை கடற்கரை விழுப்புரம் வழித்தடத்தில் கடற்கரை எழும்பூர் ரயில் நிலையங்கள் இடையே இன்று மற்றும் நாளை இரவு 10:40 மணி முதல் அதிகாலை 4:30 மணி வரையில் பராமரிப்பு பணி நடைபெறுவதால் சில மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாகவும் பகுதி நேர ரத்து செய்யப்படுவதாகவும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. அதன்படி சென்னை கடற்கரையிலிருந்து இன்று மற்றும் நாளை இரவு 8:25, 8:55, 10:20 ஆகிய நேரங்களில் புறப்பட்டு தாம்பரம் செல்லும் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுகிறது. இதேபோல் திருவள்ளூர் மற்றும் கும்மிடிப்பூண்டியிலிருந்து சென்னை கடற்கரை வரும் இரவு நேர மின்சார ரயில்கள் இன்று மற்றும் நாளை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வியட்நாமில் யாகி புயலுக்கு பலியானோர் எண்ணிக்கை 64ஆக உயர்ந்துள்ளது. பிலிப்பைன்ஸ் மற்றும் சீனாவை தாக்கிய யாகி புயல் வியட்நாமை தாக்கியது. வியட்நாமின் வடக்கு கடலோர பகுதிகளில் மணிக்கு 149 கிலோமீட்டர் வேகத்துடன் புயல் கரை கடந்தது. இதன் காரணமாக பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்த நிலையில் காவ்பாங் மாகாணத்தில் 20 பேருடன் சென்ற பயணிகள் பேருந்து ஓடையில் அடித்துச் செல்லப்பட்டது. இதைத் தொடர்ந்து மீட்பு படையினர் குவிக்கப்பட்டனர். இதேபோல் புதோ மாகாணத்தில் ஆற்றின் மீது இரும்பு பாலம் இடிந்து விழுந்தது. அங்கு மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் வியட்நாமில் புயல் பாதிப்புக்கு பலியானோர் எண்ணிக்கை 64ஆக உயர்ந்ததாக அந்த நாட்டின் பேரிடர் நிர்வாகம் தகவல் அளித்துள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் 6 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று ஒடிசா மாநிலம் புரி அருகே நேற்று மதியம் கரையை கடந்தது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று முதல் 15ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகரில் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் லேசான அல்லது மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், மன்னார் வளைகுடா, தமிழக கடலோர பகுதிகள், அதை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் இன்றும் நாளையும் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் 44வது பட்டமளிப்பு விழாவில் தமிழக ஆளுநர் பங்கேற்று உரையாற்றினார். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் 44வது பட்டமளிப்பு விழா பல்கலைக்கழக வேந்தரும் தமிழக ஆளுநருமான RN ரவி தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக மத்திய அரசின் பயிர் ரகங்கள் மற்றும் உழவர் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் தலைவர் திரிலோச்சன் மகாபத்ரா கலந்து கொண்டு உரையாற்றினார். இந்த பட்டமளிப்பு விழாவில் மொத்தம் 9526 மாணவர்கள் இளமறிவியல், முதுநிலை பட்ட மேற்படிப்பு மற்றும் முனைவர் பிரிவில் பட்டம் பெற்றனர். இந்த பட்டமளிப்பு விழாவில் வேளாண்மை பல்கலைக்கழக இணைவேந்தரும் வேளாண்மை துறை அமைச்சருமான MRK பன்னீர்செல்வம் பங்கேற்கவில்லை. தமிழக அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே தொடர்ந்து கருத்து மோதல் இருந்து வரும் நிலையில் ஆளுநர் பங்கேற்கும் நிகழ்வுகளில் தமிழக அமைச்சர்கள் பங்கேற்காமல் புறக்கணித்து வருவது குறிப்பிடத்தக்கது.
தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு செய்ய முடிவு எடுத்துள்ளோம் என்றும் மத்திய அரசு பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்க ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு கடன் உதவி வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கலந்து கொண்டு மகளிர் சுய உதவிக்குழுக்களை சேர்ந்த 8600க்கும் மேற்பட்ட மகளிர்களுக்கு சுமார் ரூபாய் 66 கோடி மதிப்பிலான கடன் உதவிகளை வழங்கினார். விழாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த், சட்டமன்ற உறுப்பினர்கள் கார்த்தி, நந்தகுமார், அமுலு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் அமைச்சர் துரைமுருகன் பேசுகையில், இந்தியாவிலேயே பெண்களுக்கு உள்ளாட்சிகளில் 33% இடஒதுக்கீட்டை முதலாக வழங்கியுள்ளோம் என்றும் பின்னர் அது 50% உயர்த்தப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் பெண்கள் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று நினைக்கும் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலில் 50% ஒதுக்கீடு செய்ய முடிவு செய்துள்ளோம் என்றும் இதேபோல் மத்திய அரசும் பெண்களுக்கு 50% ஒதுக்கீடு அளிக்க முன்வர வேண்டும் என்றும் தெரிவித்தார். இவ்விழாவில் ஆயிரக்கணக்கான மகளிர்கள் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 604 மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு வங்கிக் கடன் இணைப்பு மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் ஆர் காந்தி வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே உள்ள வேப்பூர் பகுதியில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு வங்கிக் கடன் இணைப்பு வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு 604 மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு 58 கோடியே 16 லட்சம் மதிப்பீட்டில் கடன் இணைப்பு மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் அரசு அதிகாரிகள், மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் அமைச்சர்கள் பொன்முடி மற்றும் செஞ்சி மஸ்தான் இணைந்து மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு வங்கிக் கடன் இணைப்பு ஆணையை வழங்கினர். விழுப்புரம் சட்டக்கல்லூரியில் நடைபெற்ற அரசு விழாவில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மற்றும் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பங்கு பெற்று மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு வங்கிக் கடன் இணைப்பு ஆணையினை வழங்கினர். இதை மதுரையில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மாவட்டத்தை சேர்ந்த மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள் வங்கிக் கடன் இணைப்பு ஆணையினை பெற்றுக் கொண்டனர். திருவள்ளூரில் நடைபெற்ற கடன் உதவி வழங்கும் விழாவில் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு கடன் இணைப்புக்கான ஆணைகளை வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் பட்டறை பெரும்புதூர் டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி கூட்டரங்கில் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு கடன் உதவி வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் 935 மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு ரூபாய் 112.54 மதிப்பீட்டில் கடன் இணைப்புக்கான ஆணைகளை கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி, மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரபு சங்கர், திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜேந்திரன் மற்றும் திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன் ஆகியோர் முன்னிலையில் வழங்கப்பட்டது. மேலும் இதில் மகளிர் திட்ட இயக்குநர் செல்வராணி, டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி முதல்வர் கயல்விழி, திருவள்ளங்காடு ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவர் சுஜாதா மற்றும் அரசு அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இருமொழிக் கொள்கை மூலமாக கல்வி அறிவு மிக சிறப்பாக இருப்பதாக அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லட்சுமணன் ஆகியோர் கலந்து கொண்டு 9 பள்ளிகளுக்கு 2009 மிதிவண்டிகளை வழங்கினர். அப்போது பேசிய அமைச்சர், பாடத்திட்டங்கள் அறிவியல் ரீதியாக வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு முதலமைச்சர் ஒவ்வொரு பள்ளியிலும் ஸ்மார்ட் கிளாஸ் உருவாக்கி வருகின்றனர் என்றும் இருமொழிக் கொள்கை மூலமாக கல்வி அறிவு மிக சிறப்பாக இருப்பதாகவும் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பழனி, பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் அருகே அண்ணா கிராம ஒன்றிய திமுக சார்பில் கழக பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மேற்கு மாவட்டம் அண்ணா கிராம ஒன்றிய திமுக சார்பில் தொரப்பாடி பேரூராட்சி மேல்பட்டாம்பாக்கம் கழக பொது உறுப்பினர்கள் கூட்டம் ஒன்றிய செயலாளர் வெங்கட்ராமன் தலைமையில் புதுப்பேட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் கழக நிர்வாகிகளின் குறை நிறை பற்றி ஒவ்வொரு நிர்வாகிகளிடம் கேட்டறிந்தார். இந்த நிகழ்வில் மாவட்ட அமைப்பாளர் வழக்கறிஞர் பொதுக்குழு பலராமன், பேரூராட்சி செயலாளர்கள் ஜெயமூர்த்தி, சுந்தர வடிவேல் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
கோவில்பட்டியில் காமராஜர் சிலம்பாட்டம் மற்றும் கராத்தே பயிற்சி பள்ளியின் 11ஆம் ஆண்டு மாணவர்களின் அரங்கேற்ற விழா நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வேலாயுதபுரத்தில் காமராஜர் சிலம்பாட்டம் மற்றும் கராத்தே பயிற்சி பள்ளியின் 11ஆம் ஆண்டு மாணவர்களின் அரங்கேற்ற விழா நாடார் உறவின் முறை சங்கம் வேலாயுதபுரம் தலைவர் முருகேசன் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கிழக்கு காவல் நிலைய உதவி ஆய்வாளர் கமலாதேவி கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து பத்ரகாளியம்மன் திருக்கோவில் முன்பு நடைபெற்ற அரங்கேற்ற நிகழ்ச்சியில் கராத்தே பயிற்சி பெற்ற மாணவர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி யோகாசனம், தலைநாள் ஓடுகளை உடைத்தும் உள்ளிட்ட திறமைகளை வெளிப்படுத்தினர். விழாவின் இறுதியில் சிறப்பாக திறமைகளை வெளிப்படுத்திய மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதில் காமராஜர் இரத்த தான கழகம், அருண் பாண்டியன், ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தேனியில் டிராக்டர் கவிழ்ந்து 3 சிறுவர்கள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தேனி மாவட்டம் தேவாரம் அருகே மரவாப்பட்டியில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட்டதைத் தொடர்ந்து விநாயகர் சிலையை கரைப்பதற்கு டிராக்டரில் சிந்தலசேரிக்கு கொண்டு சென்றுள்ளனர். அப்பொழுது குளத்தில் சிலையை கரைத்துவிட்டு திரும்பும் வழியில் எதிர்பாராத விதமாக சாலையிலிருந்து 3 அடி பள்ளத்தில் டிராக்டர் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் டிராக்டரில் பயணித்த 3 சிறுவர்கள் விஷால், நிவாஷ், கிஷோர் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். பின்னர் இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சிறுவர்களின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூரில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் மர்ம நபர்கள் புகுந்து பொருட்களை சேதப்படுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. திருப்பூர் மாவட்டம் ராக்கியாபாளையத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் வார விடுமுறையொட்டி பள்ளி மூடப்பட்டுள்ளது. இந்நிலையில் பள்ளியில் நுழைந்த மர்ம நபர்கள் சிலர் வகுப்பறையில் உள்ள மின்விசிறி, பள்ளி வளாகத்தில் உள்ள பொருட்களை சேதப்படுத்தி உள்ளனர். இதையடுத்து வார விடுமுறை முடிவடைந்து மீண்டும் பள்ளி திறக்கப்பட்டது. அப்போது பள்ளியில் உள்ள பொருட்கள் சேதமடைந்ததை கண்ட ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் உடனடியாக காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். மேலும் இது குறித்து சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாமல் இருக்க பள்ளிக்கு போதிய பாதுகாப்பினை தர தமிழக அரசுக்கும் பள்ளி கல்வித்துறைக்கும் கோரிக்கை விடுத்தனர். வேலூர் ரயில் நிலையத்தில் உள்ள ரயில்வே கேட் இரும்பு கம்பி உடைந்ததில் 1 மணி நேரத்திற்கு மேல் வாகன ஓட்டிகள் ரயில்வே கேட்டில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. வேலூர் மாவட்டம் ரயில் நிலையம் அருகே உள்ள ரயில்வே கேட் மூடும்போது சாலையில் கேட் கம்பி உடைந்து மின்கம்பி அறுந்து விழுந்தது. இதனால் திருச்சியில் இருந்து திருப்பதி நோக்கி சென்ற பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டது. இதனை சரி செய்வதற்கு 1 மணி நேரத்திற்கு மேல் தாமதமாக வந்த ரயில்வே ஊழியர்கள் மின்கம்பியை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது ரயில்வே கேட்டில் காத்திருந்த வாகன ஓட்டிகள் ரயில்வே ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் மின்கம்பி சரி செய்யப்பட்டதை தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் ரயில் புறப்பட்டு சென்றது. நெமிலி ஊராட்சியில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை சார்பில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த நெமிலி ஊராட்சியில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை சார்பில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் ஆதார் கார்டு இல்லாதவர்களுக்கு வழங்கப்படும் அனைவர் வங்கிக் கணக்கு, பாரத பிரதமரின் மருத்துவ காப்பீட்டு திட்டம், பழங்குடியினருக்கு சாதி சான்றிதழ், வன உரிமை பட்டா வழங்குதல் மற்றும் பொதுமக்களுக்கான அனைத்து நோய்களுக்குமான சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் நெமிலி ஊராட்சி மன்ற தலைவர் அறிவழகன், ஆதி திராவிட நலத்துறை வட்டாட்சியர் சித்ரா, வருவாய் ஆய்வாளர் தினேஷ், கிராம நிர்வாக அலுவலர் வரலட்சுமி, டாக்டர் யமுனா கலந்து கொண்டனர். கோவையில் அகில பாரத மக்கள் கட்சி சார்பாக விநாயகர் சதுர்த்தி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கோவை மாவட்டம் கஸ்தூரி நாயக்கன் பாளையத்தில் அகில பாரத மக்கள் கட்சியின் சார்பாக விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இதில் விநாயகருக்கு கணபதி ஹோமமும் அதனைத் தொடர்ந்து அன்னதானம் மற்றும் விநாயகர் விசர்ஜன ஊர்வலம் நடைபெற்றது. இதில் அகில பாரத மக்கள் கட்சி நிறுவன தலைவர் ராமநாதன் தலைமை தாங்கினார். மேலும் மாவட்ட தலைவர் சேகர், மாவட்ட செயலாளர் ரமேஷ் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். இதில் விஸ்வ இந்து பரிஷத் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் சிவராஜ் மற்றும் சோமியம்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் ரங்கராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். புவனகிரியில் சித்தி விநாயகர் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. கடலூர் மாவட்டம் புவனகிரியில் உள்ள சித்தி விநாயகர் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. பல்வேறு நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் கலசம் 2 கால யாகசாலையில் வைக்கப்பட்டு பல்வேறு பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் கடகள் புறப்பாடாகி புனித நீர் கோபுர கலசத்தின் மீது ஊற்றப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது.
பின்னர் விநாயகருக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் ட்ரோன் மூலம் அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பாக பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. தர்மபுரியில் பூஜை செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் காவல்துறை பாதுகாப்புடன் விஜர்சனம் செய்யப்பட்டது. தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கல், இருமத்தூர், ஈச்சம்பாடி அணை, நாகாவதி அணை உள்ளிட்ட 7 இடங்களில் விநாயகர் சிலைகள் காவல்துறை பாதுகாப்புடன் விஜர்சனம் செய்ய மாவட்ட காவல்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஒகேனக்கல் காவிரியில் விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பெரிய சிலைகளை கிரேன் மூலம் காவிரியில் கரைக்க காவல்துறையினர் ஏற்பாடு செய்துள்ளனர். தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் நீர்நிலைகளில் 100க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினரின் பலத்த பாதுகாப்புடன் விஜர்சனம் செய்யப்பட்டது. தென்காசி சுற்றுவட்டார பகுதியில் நடைபெற்ற விநாயகர் ஊர்வலத்தில் 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் காசி விஸ்வநாதர் சுவாமி கோவில் முன்பு கூலக்கடை பஜார், மேலப்புலியூர் உள்ளிட்ட 9 இடங்களில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் விஜர்சனம் செய்யப்பட்டது. தொடர்ந்து மேளதாளம் முழங்க ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு பின்னர் அங்கு விநாயகர் சிலைகளுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டது. இதனையடுத்து 4 ரத வீதிகளில் ஊர்வலமாக சென்று குற்றாலம் சாலையில் உள்ள சிற்றாற்றில் விநாயகர் சிலைகள் அனைத்தும் கொண்டு செல்லப்பட்டு விஜர்சனம் செய்யப்பட்டது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஊர்வலத்திற்கு சுமார் 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இதில் பலாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று விநாயகரை வழிபட்டு சென்றனர். கன்னியாகுமரியில் உள்ள சுசீந்திரம் தானுமலையன் கோவிலில் சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் சுவாமி தரிசனம் செய்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுசீந்திரம் தானுமலையன் சுவாமி கோவிலில் ஆவணி திருவிழா திருவேங்கட விண்ணவரம் பெருமாள் சன்னதியில் எதிரில் உள்ள கொடிமரத்தில் திருக்கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம், மேயர் மகேஷ் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் விநாயகர் சிலைகளை கடற்கரையில் கரைப்பதற்கான பணிகளை மாவட்ட நிர்வாகம் முடுக்கிவிட்டுள்ளது. புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இதில் பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் வைத்து வழிபட்ட விநாயகர் சிலைகளை கடற்கரையில் கரைத்து வருகின்றனர். மேலும் கோவில்கள் மற்றும் பொது இடங்களில் 5 முதல் 12 அடி வரையிலான விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக கொண்டு சென்று கடற்கரையில் கரைக்க தயாராகி வரும் நிலையில் பொக்லைன் இயந்திரம் மூலமாக சமன்படுத்தி கரைப்பதற்கான பணிகளை மாவட்ட நிர்வாகம் முடுக்கிவிட்டுள்ளது. கண்டமனூர் ஜமீனுக்கு பாத்தியப்பட்ட காவல் தெய்வம் கோட்டை கருப்பசாமி கோவில் வருஷாபிஷேக விழாவில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கண்டமனூரில் ஜமீனுக்கு பாத்தியப்பட்ட கோட்டை கருப்பசாமி காவல் தெய்வ கோவிலில் வருஷாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோவிலுக்கு வைகை ஆற்றங்கரையில் உள்ள பாலசுப்பிரமணியர் கோவிலில் இருந்து விரதம் இருந்த சுமங்கலி மற்றும் கன்னி பெண்கள் பால் குடத்தை சுமந்து கண்டமனூர் நகரின் முக்கிய வீதியின் வழியாக சென்று கோவிலை வந்தடைந்தனர். அப்போது ஊர்வலத்தில் இருந்த பெண்கள் சிலருக்கு அருள் வந்து சுவாமி ஆடியது பெரும் பரவசத்தை ஏற்படுத்தியது. பின்பு கோட்டை கருப்பசாமிக்கு பால் அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து வந்த 100க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் 2000 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறது JPL நிறுவனம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. திமுக முப்பெரும் விருது. மு க ஸ்டாலின் பெயரில் புதிய விருது அறிவிப்பு. கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் கொலை சம்பவம். போராட்டங்களை கைவிட்டு மருத்துவர்கள் இன்று மாலைக்குள் பணிக்கு திரும்ப வேண்டும். உச்சநீதிமன்றம் உத்தரவு. பராமரிப்பு பணிகள். கடற்கரை தாம்பரம் இடையே இரவு நேர மின்சார ரயில்கள் சேவையில் மாற்றம். தெற்கு ரயில்வே அறிவிப்பு. வியட்நாமில் பலத்த புயல் மழை. பலி எண்ணிக்கை 64ஆக உயர்வு. தமிழகத்தில் இன்று முதல் 6 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.